வாழ்க்கை என்பது பாடங்களின் பயணம். சில நேரங்களில் நாம் நம் சொந்த மனங்களால் சிக்கிக் கொள்கிறோம். மற்ற நேரங்களில் ஞானம் நம்மை விடுவிக்கிறது. உண்மையான புரிதலுக்கான திறவுகோலைக் கொண்ட 5 கதைகளை நான் உங்களுக்குச் சொல்கிறேன். கதை 1. யானை மற்றும் கயிறு. ஒரு மனிதன் பெரிய யானை ஒன்று ஒரு சிறிய கயிறால் கட்டப்பட்டிருப்பதை கவனித்தான். அது எளிதாக தப்பிக்கலாம் என்று நினைத்தான். பயிற்சியாளரிடம் கேட்டபோது அவர் கூறினார், இது குழந்தையாக இருந்தபோது இதே போல கட்டப்பட்டிருந்தது. அது பலமுறை தப்பிக்க முயன்றது, ஆனால் தோல்வியடைந்தது. இப்போது அது தப்பிக்க முடியாது என்று நம்புகிறது. நம்மை நாம் குறுக்கி நிறுத்திக் கொள்ளும் மனக்கட்டுப்பாடுகள் பல. கடந்த தோல்விகள் நம்மை மீண்டும் முயற்சிக்காமல் இருக்கச் செய்யக்கூடாது. உண்மையான சங்கிலிகள் நம் நம்பிக்கைகளில்தான் உள்ளன. கதை 2. குருடர்களும் யானையும். 6 குருடர்கள் யானையை தொடுவதற்காக வந்தனர். அவர்கள் யானையின் வெவ்வேறு பகுதிகளை தொட்டனர். ஒருவன் அதன் வாலைத் தொட்டான். இது ஒரு கயிறு என்றான். இன்னொருவன் அதன் உடலைத் தொட்டு, இது ஒரு பெரிய சுவர் என்றான். மற்றொருவன் தந்தத்தை தொட்டு, இது கூர்மையான கருவி போல இருக்கிறது என்றான். ஒவ்வொருவரும் அதை வேறு விதமாக உணர்ந்தார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் எதிராக வாதிட்டனர். ஆனால் யாரும் முழு உண்மையை பார்க்க முடியவில்லை. ஒவ்வொருவரும் தங்களுக்கு கிடைத்த தகவலுக்கு ஏற்ப சரியாக இருந்தனர். ஆனால் யாரும் முழு உண்மையை காணவில்லை. உண்மை என்பது நம் பார்வையை விட பெரியது. பல்வேறு கோணங்களில் இருந்து கேட்கவும் புரிந்து கொள்ளவும் பழகுங்கள். கதை 3. முனிவரும் தேள் மற்றும் ஆறு. ஒரு முனிவர் ஆற்றை கடக்க முயன்றபோது ஒரு தேள் நீரில் மூழ்கிக் கொண்டிருந்தது. அவர் அதை மீட்டார். ஆனால் அது அவரை கொட்டியது. அவர் மறுபடியும் அதை மீட்டார். அது மீண்டும் அவரை கொட்டியது. இதைக் கண்ட ஒருவர் கேட்டார், அது உங்களை தொடர்ந்து காயப்படுத்தும் போது நீங்கள் ஏன் மீண்டும் மீண்டும் அதை காப்பாற்றுகிறீர்கள்? முனிவர் சிரித்துக்கொண்டு சொன்னார், அதன் இயல்பு கொட்டுவதாக இருக்கலாம். ஆனால் எனது இயல்பு உதவுவதே. நாம் நல்லதை செய்வது பிறர் பாராட்டுவதற்காக அல்ல. நாம் அது செய்யும் தன்மையுடன் இருக்க வேண்டும். நம்முடைய நற்குணங்களை மற்றவர்களின் செயல்பாடு நிர்ணயிக்க கூடாது. நம்முடைய உண்மையான தன்மையை அனுசரித்து நல்லதை செய்யுங்கள். கதை 4. காலியான கோப்பை. ஒரு மாணவன் தத்துவத்தை கற்றுக்கொள்ள ஒரு மகா ஞானியை சந்திக்கிறார். ஞானி அவரின் கோப்பையில் தேநீர் ஊற்ற ஆரம்பிக்கிறார். கோப்பை நிரம்பிவிட்டது. ஆனால் அவர் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். மாணவன் ஆச்சரியத்துடன் சொன்னான், ஐயா, கோப்பை நிரம்பிவிட்டது. ஞானி சிரித்தபடி சொன்னார், அப்படித்தான், உன் மனமும் நிறைந்துள்ளது. முதலில் அதை காலியாக்கு, பிறகு புதியதை பெற முடியும். நாம் ஏற்கனவே தெரிந்ததாக நினைக்கும் விஷயங்களை பிடித்துக் கொண்டால் புதிய ஞானம் நம்மை அடையாது. எப்போதும் புதியதற்கு திறந்த மனநிலையுடன் இருங்கள். கதை 5. 2 ஓநாய்கள். ஒரு தாத்தா தனது பேரனிடம் சொன்னார், ஒவ்வொரு மனிதனுள்ளும் 2 ஓநாய்கள் போராடிக் கொண்டிருக்கின்றன. ஒன்று கோபம், பொறாமை, பேராசை, பகைமை ஆகியவற்றை குறிக்கிறது. மற்றொன்று அன்பு, நல்லெண்ணம், பணிவு, அமைதி ஆகியவற்றை குறிக்கிறது. பேரன் கேட்டான், அந்த 2 ஓநாய்களில் எது வெல்லும்? தாத்தா சிரித்தபடி சொன்னார், நீ எந்த ஓநாய்க்கு உணவு அளிக்கிறாயோ அதுவே வெல்லும். நாம் எந்த எண்ணங்களை வளர்க்கிறோமோ அவைதான் நம் வாழ்க்கையை வடிவமைக்கும். நம் எதிர்காலத்தை கட்டமைப்பதற்கான சரியான உணர்வுகளையும் பழக்க வழக்கங்களையும் வளர்த்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை ஒரு கதையாகும். அதற்கான எழுத்தாளராக நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் எதை தேர்வு செய்வீர்கள்? பயமா, தைரியமா, வெறுப்பா, அன்பா? விடை உங்களுக்குள் உள்ளது. நன்றி.